ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பீட் நியூஸ் சேனல் நண்பர்களே. தமிழ் புத்தாண்டு பலன் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். புத்தாண்டு பிறந்ததுக்கு பின்னாடி படம் கொட்டுன்னு கொட்ட போகுது. ஆனால் சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், படம் கொட்டும்போது அதை எப்படி சேஃப்டி பண்ணும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். ஸோ கடக ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல தமிழ் வருடத்தை பற்றிய ஒரு சில தாள்களை சொல்லிடுறேன். தமிழ் வருடம் அப்படிங்கிறது ஒவ்வொரு டைமுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதம் வரும். ஸோ ஏப்ரல் மாதம் 14 இல்லைனா ஏப்ரல் 13 அன்னைக்கு தமிழ் வருடம் பிறக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திரையுடைய முதல் நாள். அதே போல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் ராசியான மேச ராசியில் சூரியன் பயணம் செய்வார். ஸோ சூரியன் முதல் ராசியில் பயணம் செய்யக்கூடிய அந்த நாளை தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படுது. ஸோ தமிழ் வருடம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொத்தம் 60 இருக்குது. அந்த 60 வருடத்துக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குது. அதில் இப்போ வரக்கூடிய ஆண்டுடைய பெயர் பிரபவ வருடம். ஸோ இந்த வருடம் எப்படி பிறக்குதுன்னா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறக்குது. அதோடு இந்த பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டில் குரு பகவானும் சனி பகவானும் திரிகோண யோகத்தில் இருக்கிறாங்க. அதனாலேயே இந்த ஆண்டு ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியமான ஆண்டாக சொல்லப்படுது. ஸோ ஆண்டு பிறக்கும் போதே ஆண்டில் பஞ்சாங்கம் எப்படிங்கிறது இருக்கோ அதை வைத்து கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த புத்தாண்டு பலன்கள் குறிப்பிடப்படும். அதன்படி கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ தமிழ் புத்தாண்டில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதோடு பரிகாரமாக இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மைகள் நடைபெற நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அது என்னங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பலன்களை முழுமையாக தெரிஞ்சு பலன் பெற முடியும். வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி புத்தாண்டு சூப்பராக பிறக்க இருக்குது. பிறக்கக்கூடிய இந்த பிரபவ ஆண்டில் கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், இந்த மாதிரி நிறைய குறித்து ஜோதிட வீடியோவை விரிவாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விரிவாக என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசினருக்கு குரு பகவான் ராசிக்குள் உச்சபலத்தை அடைய போகிறார். இந்த ஆண்டு 9ல் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். ஸோ எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் குடும்பத்தினருடன் பேசி கலந்தாலோசித்து செய்வது நல்லது. ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்களே முடிவு எடுக்காதீங்க, குடும்பத்துக்குள்ளே பேசுங்க, கலந்து ஆலோசிங்க. அப்படி கலந்து ஆலோசித்து செய்வது தான் ரொம்ப 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 நல்லது. தந்தையை போல குருவை போல பல நபர்கள் சேர்ந்து உங்களோடு இருப்பதால் அவர்களிடம் கேட்டு ஆலோசித்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுங்க. ஸோ எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி தான் செயல்படணும் இந்த ஆண்டு. அதோடு கடக ராசினருக்கு அற்புதமான காலகட்டமாக நிறைய இந்த ஆண்டு இருக்க போகுது. வாழ்க்கை தான் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிக சிறப்பாக மாறப்போகுது. காசு பணம் இதெல்லாம் அபரிவிதமாக சேர அமைப்பு இருக்குது. அபரிவிதமாக சேரும்போது அதை சேமிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் சேமிச்சிங்கன்னா பின்னாடி பிரச்சனை வரும்போது இந்த சேமிப்பு உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஸோ காசு பணம் அபரிவிதமாக சேரும். அந்த அமைப்பை நல்லா பயன்படுத்துங்க. பலருக்கோ ஆலோசனை சொல்லக்கூடிய அமைப்பும் உங்ககிட்ட இருக்குது. அதோடு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை மற்றவர்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். அதனால் ஆலோசனை இப்போ துணிந்து பண்ணுங்க. அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இந்த ஆண்டு ஏற்படும். கல்வி மிக சிறப்பாக இருக்கும். கல்வி ரீதியாக எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். கல்வி ரீதியாக எந்த விஷயம் நீங்கள் செய்தாலும் சிறப்பாக இருக்கும். கல்வியில் வெளிநாடு போகணுமா, வெளி மாநிலம் போகணுமா, என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. எது பண்ணாலும் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல நட்பு நண்பர்கள் கிடைக்கக்கூடிய யோகமும் புதிய ஆண்டில் இருக்குது. அதை பயன்படுத்திக்குங்க. வெளிநாடு செல்ல காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு அதற்கான அமைப்பு ஏற்படும். நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னல, மாணவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது, மற்றவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்கும்போதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க. வெளிநாட்டில் வேலை கிடைக்காதவர்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும்.
அதோடு தந்தையின் உடல்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை பலது தீரும். நிறைய தலைமை பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அப்படி வரக்கூடிய பொறுப்புகளை என்னால் முடிக்க முடியும், அந்த கான்ஃபிடென்ட்டோட செயல்படுங்க. அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறையில் சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ வரக்கூடிய வாய்ப்பை எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா முன்னேறுவது ஈஸியாக இருக்கும், தடைகள் எதுவும் இருக்காது. அதோடு முதலீடுகள் நீங்கள் பண்ணுறது தாராளமாக பண்ணலாம். இப்போ முதலீடுகள் நீங்கள் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு அதிகரிக்கும். குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றி பெறும். அதுக்கான யோகமும் இப்போ இருக்குது. அதோடு கடற்கரையோரம் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகர் வழிபாடு இந்த டைம் செய்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அள்ளி கொடுக்கும். கடற்கரையோரம் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்யுங்க. டைம் கிடைச்சா இந்த டைமே போங்க, அப்படி இல்லைன்னா இந்த வருடம் முடியறதுக்குள்ளேயாவது போங்க. திருச்செந்தூர் முருகர் வழிபாடு உங்களுக்கு செய்தால் நன்மைகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதுக்கப்புறமா இந்த வருட பிறப்பில் ராசிநாதன் சந்திரன் ராகுவோடு இருக்கிறார். ராசிநாதன் சந்திரன் ராகுவோடு இருக்கும்போது இந்த வருட பிறப்பு ஆரம்பிக்குது. அப்போ 3-4 மாதங்களுக்கு உங்களுக்கு பெரிய அளவில் பலன் கொடுக்காது. அதே கேது நவம்பர் மாதத்தில் ராசிக்கு வரும்போது 7வது இடத்துல மகரத்தில் ராகு இருப்பார். அப்போ சனி பகவான் பாக்கியத்தில் அமர்ந்திருப்பார். அப்போ தான் திருமண விஷயத்தில் முடிவுகளை கவனமாக நீங்கள் எடுக்க வேண்டும். அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் அல்லது லிவிங் டுகெதரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிரச்சனைகள் பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அந்த டைம் தான் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். கவனம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ கவனம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பிரிவை யாராலையும் தடுக்க முடியாது. அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதே போல் குரு பகவானும் கடகத்துக்கு மீண்டும் சிம்மத்துக்கு வரக்கூடிய ஆண்டில் வருவார். அந்த காலகட்டத்தில் குடும்ப சூழல்கள், சிறு பிரச்சனைகள், பண விவகாரங்களில் பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. மெயினாக கூட்டு தொழில் செய்ய தொடங்க நினைக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக நிலையை பார்த்து கொள்வது நல்லது. ஏன்னா பிரபவ வருடம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இருப்பினும் உங்களுக்கு இளைய வயது கடகராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா சிறிது கவனமாக இருப்பது நல்லது. சிறிதோ பெரிதோ கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இழப்புகள் இல்லாமல் இருக்கலாம். ஸோ பொதுவாக உங்களுக்கான பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த பிரபவ வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். இதில் பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஆண்டு பிறக்கக்கூடிய இந்த டைம் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடைபெற உங்களால் முடிஞ்ச விஷயங்களை தான தர்மமாக செய்யணும். அது இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட சக்திக்கேற்ப என்ன முடியுமோ அதை தான தர்மம் செய்யலாம். அதுவும் வயசாகி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு பர்டிகுலராக தானம் செய்யுங்க. அதுவும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தானம் செய்யுங்க. தானம் செய்கிறதுலேயே நிறைய விஷயம் இருக்குது. நாம் செய்யக்கூடிய தானம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நாம் செய்யக்கூடிய தானம் அவங்களுக்கு கடுப்பாவோ யூஸ்ஃபுல் இல்லாமையோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பெரியவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை பர்டிகுலராக தானம் செய்யுங்க. அந்த மாதிரி பிடிச்சதை அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத தானம் செய்து அதில் அவங்க மனசு மகிழ்ந்தாங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை செய்தால் சிறப்பாக இருக்குமா, என்னடா லூஸ் மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒருத்தவங்களுக்கு உதவி செய்து அவங்க மனசார அதை சந்தோஷப்பட்டு நம்மளை வாழ்த்தும் போது அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கிரகங்களால் நமக்கு பாதிப்பு வந்தால் கூட அந்த ஒரு வாழ்த்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கவும் தோல்வியை சந்திக்காமல் இருக்கவும் உதவியாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. இன்னும் நிறைய தகவல்களை நான் புத்தாண்டு பற்றி ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் கடக ராசிக்காரங்க பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி. ஏன்னா நெக்ஸ்ட்டு போடக்கூடிய வீடியோலாம் நிறைய வரும். அதை எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சு பயன்பெறலாம்.
அப்புறம் இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் உங்களை போல கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பிரபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பலனை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் உங்களை போல. ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். வேற ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.